गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உங்களுக்கான துணிவுகள், தைரியங்கள் இதெல்லாம் இன்றைக்கு அளப்பரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமாக கண்மூனித்தனமான ஒரு தைரியம் இருக்கும். இன்னைக்கு குருட்டு தைரியத்துல நம்பி நம்ம இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம துணிவுடன் செயலாற்றக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய கொஞ்சம் அவசர புத்திகளையும், கொஞ்சம் செயல்பாடுகள்ல இருக்கின்ற பதற்றங்கள், அவசரங்கள் இதையெல்லாம் குறைச்சோம்னா இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கொஞ்சம் ஈகோவும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அதனால விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. யாருடனும் பேசும்போது கருத்து வேறுபாடுகள் வராம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். இன்னைக்கு இளைய சகோதரர் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருக்கு உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிகப்படியான தைரியங்களும் துணிவுகளும் இன்றைக்கு நிறைய இருக்கும். அதில் செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. முன்கோபம் வருவதனால தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது இன்னைக்கு மிகவும் நல்ல விஷயமாக இருக்கிறது. பண வரவு பல வழிகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எடுக்கின்ற சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அவருக்கு கொஞ்சம் அவசரமான ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில வருகின்ற தொல்லைகளை எல்லாம் சமாளிக்கும் திறன்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். உடல் நலன்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. காது சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவை இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை காரணமாக இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்ளும் முக்கியமான வேலைகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விளையாட்டு துறைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு நம்ம அதுல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் துறைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது
ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ரீதியில இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பங்குதாரர்களோடு ஏதாவது ஒப்பந்த சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடித ரீதியிலான தொடர்புகள் ஏதாவது இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மோசடிகளுக்கு தகுந்த பதிலடி தரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளை சிக்க வச்சுட்டாங்க, இல்லைன்னா நம்ம நம்பி இருந்தவங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த பதிலடி தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முக்கியமான ஆவணங்கள், சான்றிதழ்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமோடு கையாள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உணர்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறது. கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்லபடியாக பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். குடும்பத்துல ஆரோக்கியம், நம்ம ஒற்றுமை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள்ல, சாலை பகுதிகள்ல, தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல, நம்ம வீட்டில் எந்த ஒரு முக்கியமான வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாலும் பேசும் விஷயங்கள் இந்த மாதிரி எதுலையுமே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். குடும்பம் சார்ந்த ஒரு சில செலவுகள், குடும்பம் தேவைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களுக்கான தேவைகளாக இருக்கலாம். ஆரம்ப கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக ஃபீஸ் கட்டுறது, வேற ஏதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான ஏதாவது செலவுகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான விஷயங்களை நம்ம எடுக்கும் போது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல அவசரப்படாம கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இன்னைக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதுல நிறைய ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேசும் வார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. முன்கோபங்களும் ஒரு கோபமான வார்த்தைகள், எடுத்தெறிந்து பேசும் வார்த்தைகள் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால பேசும் விஷயங்கள்லையும் நமக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரகசியமான பண வரவுகள் வருவதற்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகள்ல பணிகளுக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முக பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு முகமும் ஓரளவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுகடு இருக்கிற மாதிரி சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியிலான விஷயங்களுக்காக இல்ல வேறு ஏதாவது தேவைகளுக்காக கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், வட்டி வியாபாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மறைத்து வைத்திருந்த பொருட்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏற்கனவே
கொடுத்து வைத்திருந்த பணங்கள் இல்லைன்னா பொருட்கள் இதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. சேமிப்புகள்ல ஏதாவது பணமாகவோ வேறு ஏதாவது விஷயங்களாகவோ சேமிப்புகளாக பண்ணியிருந்தீங்கன்னா அதன் வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உதவிகள் நீங்க கேட்டிருக்கக்கூடிய உதவிகள் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிற்கால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல் உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமணம் சார்ந்த செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்களும் அதன் வழியில பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பேசும் விஷயங்கள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது நம்மளுடைய சமையல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் போது நம்மளுடைய இன்னைக்கு முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளும் போது தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும்போது சாலை பகுதிகளில் நம்ம போய் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சியை எடுக்கும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்தெந்த விஷயத்துல நமக்கு விருப்பப்பட்டது நடக்கும், இன்னைக்கு நம்ம எதுல சந்தோஷமா இருப்போமோ அதற்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மூலதனம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை வியாபார முறைகள்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது வேலை முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதரர் இருக்கிறார்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு லாபகரமான தீர்ப்புகள் வரலாம். இல்லைன்னா அதன் வழியில நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யும் பணிகள்னால நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவு முறைகளுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசியல் முறைகள்ல நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள்ல போதிய அளவு திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மூன்றாவது முறையாக கர்ப்பிணி
கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பல வழிகள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், தைரியங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும், அதிகார போக்குகளும் நம்மளிடம் காணப்படுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆற்றல்கள் வெளிப்பாடும் இன்னைக்கு அபரிமிதமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பணிகள்ல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரம் இல்லைன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பதற்றங்களையும் அவசர நிலைகளையும் கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா இன்னைக்கு வேலைகள் எதிர்பார்த்தபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பயமும் பதற்றம், செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும் போது அதனால சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அது ரொம்ப பலவிதமான நன்மைகளையும் 2 மடங்கு லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதாக தொழில் தொடங்கும் பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு குடியுரிமை சார்ந்த முயற்சிகள், புதிதாக ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை தேடுறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்வது சிறப்பை தருவதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வரன் பார்க்கும் பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கான பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்ளும் போது அது மிகவும் நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளோ நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையோ மேற்கொள்ளும் போது அதுவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உங்களுக்கான முக்கியமான செலவுகள் எந்தெந்த வழிகள்ல வரும் அப்படிங்கிறத பத்தி இன்றைய நாள்ல பார்க்க இருக்கின்றோம். தொழில் முறைகள்ல நீங்க முதலீடு போடுற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்களாக இருக்கலாம், வியாபாரங்கள் ஆரம்பிக்கும் விஷயங்களாக இருக்கலாம். ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல கூட கொஞ்சம் முதலீடுகள் போடலாம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி நம்ம வைக்கலாம் அப்படின்னு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளோ எண்ணங்களோ இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு எதிர்பார்க்காத செலவுகள் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், திடீர்னு ஒரு மெஷின் ரிப்பேர் ஆயிடலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு முக்கியமான செலவுகளாக இருக்கலாம். அதை செய்யாம நம்ம அதுக்கு அடுத்து வேற எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது, அந்த மாதிரியான செலவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம், அவர்கள் வழியில செலவுகள் வரலாம், அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல எதிரிகள்னால தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தூக்கமின்மையினால உடல்நிலையில அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சட்ட ரீதியிலான பிரச்சனைகள், தவறுகளுக்கு அதாவது செய்த தவறுகளுக்கு தண்டனைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு தொழில் முறைகள்ல அதிகமாக இருக்கிறது. அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. தனியார் பணிகளாக இருந்தாலும், அரசு முறை பணிகளாக இருந்தாலும், சுயமாக செய்யக்கூடிய தொழில் முறைகளாக இருந்தாலும்
நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்து நம்மளுடைய வேலைகள்ல செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் பிடிவாதம், வரட்டு பிடிவாதம் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதனால விட்டு கொடுக்கும் பக்குவத்தை வளர்த்துக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. யாருடைய பேச்சையும் கேட்காத ஒரு சூழல்கள்ல இன்னைக்கு நம்ம இருப்போம். நமக்கு முக்கியமானவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாலும் நம்மளுடைய பிடிவாத தன்மையினால அதை ஏத்துக்காத ஒரு சூழல்கள் நம்ம மனநிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனதளவுல பகைமை உணர்வுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு அமைதி இல்லாத ஒரு எண்ணங்கள் இருக்கும். அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல ஒரு சிக்கல்களோ இல்லைன்னா அதன் வழியில ஏதாவது செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புனித பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில எதிர்பார்க்காத செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலர் விற்பனை ரீதியிலான ஈடுபாடுகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை சம்பந்தமான பங்குகளை விற்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை ரீதியில நம்ம நெருக்கடியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் ஷேர்ஸ விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான நண்பர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில், வியாபாரம், பணி இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள் வழியில வந்த கடன்களை எல்லாம் அடைக்கின்ற சூழல்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஃபைன் கட்ட வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொருட்கள் மீது மூலதனம் செய்யும் எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உடல் சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் வழியில மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அதுல நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், வரன் சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வது மிகவும் உகந்ததாக இன்றைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். புதிதாக மேற்கொள்ளும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதன் வழியில நமக்கு எதிராக தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு எதிர்கொண்டு போயிட்டு இருக்கிறோமோ அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். சின்ன சின்ன செலவினங்களும் லாபங்களும் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபகரமான பேச்சுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்றீங்க. ஒரு தொழில் தொடங்கும் எண்ணமாகவோ, பயண முறைகளிலாகவோ, வேலை தேடும் முயற்சிகளாகவோ நீங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியில எல்லாம் லாபகரமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. அதன் ரீதியில ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவு முறைகள் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூஜைகளாகவோ, பராமரிப்பு, கட்டுமான பணிகள் சம்பந்தமாக கோவில் ரீதியில ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பேரன் பேத்திகள் இவங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சுபிட்சமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபமும்
முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேல் அதிகாரிகளின் வழியில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வெளியில நல்ல முன்னேற்றங்களும் ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செயல்படும் ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபகரமான பேச்சுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. அரசு முறைகள்ல ஏதாவது கான்ட்ராக்ட் சம்பந்தமா இந்த வேலைகள் எடுத்து செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீகம் பொன் பொருள் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்து, வெளிநாட்டு சொத்து இதன் வழியில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறக்குமதி செய்த பொருட்களின் வழியில லாபங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தானமாக கிடைத்த சொத்துகளின் வழியில நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உற்பத்தி துறைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பாரம்பரிய நோய் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்பு ஓரளவு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. கடன் கொடுக்கும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யறது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மேற்கொள்ளும் நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள்ல பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நமக்கு இன்னைக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. எந்த ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கிறது. சாலை பகுதிகளில் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது, சமையல் செய்யறப்ப, தொழில்முறை சார்ந்த விஷயங்களப்ப, எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக தொடங்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு முடிவுகளையும் இன்னைக்கு தொழில் முறைகள்லயோ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லயோ எடுக்காம இருக்கிறது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்மளோடு உடன் பணிபுரியும் நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால உடன் வேலை பார்க்கிறவங்களோடு நிதானமான பேச்சுவார்த்தைகள்ல இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடன் பணிபுரியும் நபர்களுக்கு ஏதாவது கடன் உதவியாக செய்யக்கூடிய பண உதவி செய்யும் விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் வியாபாரங்கள், நம்ம செய்யக்கூடிய பணிகள் இதன் வழிகள்ல நம்ம முதலீடு போடும் விஷயங்களுக்கு முன்பாக அதிக கவன நிலைகள் அவசியம். இன்னைக்கு பெரிய அளவிலான முதலீடுகள் எல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாமியாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்பு சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொறியியல் சார்ந்த ஒரு துறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். கனரக வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்
துறைகளாக இருக்கலாம். காவல்துறை, இராணுவம் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான துறைகளை மேற்கொண்டு அதன் ரீதியில நம்ம பணிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டு துறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கனரக வாகனங்கள், வேறு ஏதாவது விஷயங்கள் இதன் வழியில ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான தொழில்முறைகள், மருத்துவம் சம்பந்தமான தொழில்முறைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில்முறைகள், இந்த மாதிரியான தொழில்முறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இல்லைன்னா நம்ம வியாபாரத்துல சக பணியாளர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு சம்பந்தமான ஒப்பந்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. திடீர்னு தேவையில்லாத செலவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நிதானங்களும் அவசரத்தை கொஞ்சம் கைவிடுவதும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. அதனால ஒரு சாலை பகுதிகளில் போகும்போது, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, இல்லைன்னு சொன்னா நம்ம பேசுற விஷயங்களாக இருக்கும்போது, நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களாக ஈடுபட்டு இருக்கும்போது, இது எல்லாத்துலயும் இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகளும் கவனங்களும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய புதிதான விஷயங்கள் நல்லபடியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமும் மன அமைதியும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு உற்பத்தி துறைகள்ல தன்னிறைவு அடையக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன அளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அதுல அதிக கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். இன்னைக்கு கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடிய ஒரு செயல்கள் இருக்கும். அவசரமான பதட்டங்கள் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நிதான நிலைகளையும் கொஞ்சம் கோவங்களை குறைச்சிக்க கூடிய ஒரு தன்மைகளையும் நம்ம இன்னைக்கு வளர்த்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வேலைகளும் அடுத்தவங்கள்ட்ட நல்ல பெயர்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு தந்தையோடு ஏதாவது கருத்து வேறுபாடு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் குறித்து நம்ம அப்பா கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கும்போது உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒருத்தர் தேவையில்லாம சண்டை போடுறாங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனைவிக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களாக தந்தையிடம் ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்பா நான் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி இதன் சம்பந்தமான துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் சம்பந்தமான வேலைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆழ்ந்த ஞாபக சக்தி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
அல்லது தானமாக சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாகன பராமரிப்பு துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உற்பத்தி துறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நோய் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது நல்லபடியாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாரிசு வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார முறைகள்ல இரண்டாவது பார்ட்னரோடு இணைஞ்சு மேலும் முன்னேற்றம் அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கற்பித்தல் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான செயல்பாடுகள்ல இறங்கும் போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வெளிநாட்டுல வேலை தேடுறது, தொழில் தொடங்குறது, வெளிநாட்டு குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், புதிதாக ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை தேடுறீங்க, இன்னைக்கு தான் போய் அப்ளிகேஷன் போடுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். நல்ல லாபகரமான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நல்லபடியாக ஒரு லாபகரமாக நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம ஒரு வியாபாரம் தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொண்டு போறோம்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை அங்க நம்ம கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்கும் விஷயங்களாக நம்ம பயணங்களை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது லாபகரமான பேச்சுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். செய்யக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும், பேசக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய காரியங்கள்ல எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களாக செய்யும் போதே ஒரு சிலருக்கு இன்னைக்கு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து எல்லா விஷயங்கள்லையும் செயல்பட வேண்டியது இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்ல அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், நகைகளாக இருக்கலாம், ஒரு வேறு ஏதாவது முக்கியமான பொருட்களாக இருக்கலாம், ஆபரணங்கள், இல்லைன்னா முக்கியமான ஒரு ஆவணங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நம்ம யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கல்ல நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அந்த மாதிரி செயல்பாடுகளை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதாக இருக்கிறது. யாருடனும் கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதை செய்யாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம கலந்துக்காம இருக்கிறதே மிகவும் சிறப்பானதாக இன்றைக்கு இருக்கும். ஏன்னா நம்ம போய் ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் போது அடுத்து கொஞ்சம் சூடான விவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மூலதனம் போடக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நகையில போடலாம், தொழில் வியாபாரங்கள்ல இதுல மாதிரி நம்ம மூலதனங்கள் போடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக
அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறை இல்லைன்னா வியாபார ரீதியில இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கடன் கொடுக்கும் செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விற்பனைகளும் இன்னைக்கு ஓரளவு சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசு பணியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேலைகள்ல நிதான நிலைகள் தேவை. அதே மாதிரி தனியார் துறைகள்ல இருந்தாலும் நம்மளுடைய வேலைகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மேல் அதிகாரிகளிடம் நம்ம கொஞ்சம் பணிவா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்திருப்போம், வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு குற்றங்கள் சொல்லிட்டா நம்ம ஒரு கொஞ்சம் ரொம்ப பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நிதானமா கொஞ்சம் இன்னைக்கு நாளை நகர்த்த வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகவும் முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு போறது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், மின்சாரம் சார்ந்த விஷயங்கள், ஆயுதங்கள் இதன் பக்கத்துல இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உயில் ரீதியிலான விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் போடலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பெயருக்கு களங்கம் வராம பார்த்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு சின்ன தவறுகள் நடக்கும்போது நம்மளோட பேருக்கு ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள், இல்லைன்னா வரன் பார்க்கும் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடன் வாங்கி நம்ம ஏதாவது அனாவசிய செலவுகளுக்காக வாங்கி இந்த மாதிரி செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப துன்பப்பட வேண்டியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வழியில நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு ஒரு நம்மளுடைய தேவைகளுக்கான ஒரு முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது இன்னைக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். ஒரு சிலருக்கு சொந்த ஊரிலேயே இல்லைன்னா உறவுகளிலேயே வரன் பார்க்கும் எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக நட்புகள் அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் ரீதியில நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோபமாக பேசுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நமக்குள்ள கொஞ்சம் இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை வர வச்சுட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இன்னைக்கு தவிர்த்திடலாம். அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில
கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கு தகுந்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முற்றி வழக்குகள் வரைக்கும் வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால பேசாம இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மௌன விரதம் இருந்துங்க, அதுவே ஓகேவாக இன்றைக்கு இருக்கும். மனைவி, நண்பர்கள் இவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். வெளிநாடு சார்ந்த உடன்படிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனதிற்கு விரும்பிய வரன் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில வரக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள் இதையெல்லாம் வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் இன்றைக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல் நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சின்ன சின்ன தகராறுகள், ஒரு சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவுகள், அருகே வசிக்கக்கூடிய நபர்கள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு உல்லாச பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பணமாக உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதன் வழியில அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உடல் நலத்துல ஆரோக்கியம், வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களை மேற்கொள்ளும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சாலை பகுதிகள், வண்டி வாகனங்கள்ல போகும்போது, தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வீட்டுல நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் இல்லைன்னா பேசக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடும் போதும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அம்மாவோடு சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறதுக்கான சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் வரலாம். கொஞ்சம் பேருக்கு இதெல்லாம் கடன் வாங்கி வாங்கலாம், கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் லோனா ஏதாவது போட்டு இல்ல வேற கடன்கள் வாங்கி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அசையாத சொத்துகள், வாகன சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. அதாவது வீடு, வண்டி, மனைகள் இதன் ரீதியில ஏதாவது கேஸ் போறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வண்டி, வாகனங்கள், கட்டுமான பணி இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், புதிய சிறிய அளவிலான பிசினஸ் இந்த மாதிரி எல்லாம் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீடு, வண்டியில ஏதாவது பழுதுகள் இருந்தா அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகைகள்ல ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
தங்களுக்கு தெரிந்த தற்காப்பு கலைகளை கற்றுத்தருகின்ற சிறிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை ரீதியிலான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உயிரினங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு சார்ந்தோ உடல்நிலை சார்ந்ததாகவோ ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வசிக்கும் வீட்டுல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களோ எண்ணங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கொஞ்சம் மாடுலேஷன் பண்றது விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் அங்கங்க போனது வந்ததெல்லாம் பூசி கொஞ்சம் அழகுபடுத்துற விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வகைகள்ல செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிறிய அளவிலான ஒரு முயற்சிகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால ஒரு நபர்கள் பிரிந்து சென்று இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில ஏதாவது புதிதாக திரும்பவும் பிரச்சனைகளோ வழக்குகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு வண்டி இதையெல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். புதிதா வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா வண்டியில நம்ம வேற வண்டி வாங்கிடலாம் இந்த வண்டியை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் வழி உறவு முறைகள்ல ஒரு சிலருக்கு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போதும் இன்னைக்கு கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது இல்லைன்னா தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் சாலை பகுதிகள் இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள் முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா அந்த நேரங்கள்ல எல்லா நேரத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு நம்ம குடும்பத்திற்குள்ளாக இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியில இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு பதற்ற உணர்வு செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்து சார்ந்த ஏதாவது தகராறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குன்னா நம்ம இன்னைக்கு தைரியமாக வேறு விதமான வழிகளை முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சரி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நம்ம பேசாம கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகளின் விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்ல மருத்துவ பரிசோதனைகள் ஆலோசனைகள் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உடல் பரிசோதனைகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்களாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். முருக பெருமான வழிபடுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஹனுமந்த பெருமானை வழங்குவதும் இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீகத்துல இருக்கிற ஏதாவது தொந்தரவுகள் இல்லைன்னா பிரச்சனைகள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி ஒரு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோடு பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
சகோதரியின் கணவர்களோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கலைத்துறைகள்ல முயற்சி செய்யும் எண்ணங்களும் அதுல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்துட்டு மனமெல்லாம் அமைதியானதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஒரு முடிவுகளை எடுத்தோம்னா அது நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிவுகள் எடுக்கிற விஷயங்கள்லையும் நம்ம இன்னைக்கு நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊரில் உள்ள எதிரிகளுடைய தொந்தரவுகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுக்கும்போது நல்லபடியாக 2 மடங்கு லாபங்களோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வரன் பார்க்கும் விஷயங்களான பேச்சுவார்த்தைகள், தொழில் தொடங்கும் வியாபாரங்கள் தொடங்கக்கூடிய அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஆன்மீக பயணங்கள், ஒரு தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளுதல், வரன் பார்க்கும் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு செய்யும்போது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கும் எண்ணங்கள், மனை வாங்கலாம், வண்டிகள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது குறித்து நம்மளோட குடும்பத்தார்களோடு ஏதாவது கலந்து ஆலோசிக்கின்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேசும் வார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். நம்ம இன்னைக்கு அவசரப்பட்டு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோபமாக பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பேசும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் செலுத்துவது முக்கியமானதாக இருக்கின்றது. வீடு, வண்டி, கட்டிடங்கள், மனை இதன் ரீதியிலான வாடகை பணங்கள்னால பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதன் ரீதியில ஏதாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியிலிருந்து பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் விஷயங்கள்லையும் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபார ரீதியிலான பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல ஆதரவுகள் இருக்கலாம். அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாயின் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு அம்மாவோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தோடு ஆலோசனை செய்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
முகப்பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வழிகளில் குடும்பத்திற்குள்ளாக மனமகிழ்ச்சி இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது இன்ஜினியரிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், டாக்டர் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், கப்பல் துறைகள்ல மேற்கல்விகள் படிக்கும் எண்ணங்கள், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல மேற்கல்விகளாக படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களை மேற்கல்விகளாக படிக்கக்கூடிய எண்ணங்கள், வாகன ரீதிகளான படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. உபயோகமான பொருட்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சிறுநீரக தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப தேவைகளுக்காக ஒரு சிலருக்கு வீடு மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள், ஒரு வியாபாரம், தொழில் சம்பந்தமான புதிதான பயணங்களை மேற்கொள்ளுதல், திருமண சம்பந்தமான வரன் ரீதியிலான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக அமையறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். அவசர தேவை, ரொம்ப ஒரு மருத்துவ செலவுகள் வந்துருச்சு, வேற வழிகள் இல்லை அப்படிங்கிற நேரத்துல நம்ம வாங்கிக்கலாம். அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நாம மேற்கொள்ளும் புதிதான செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும் போதிலும் நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளின் வழியிலையும் நமக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் எதுவோ அதன் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளும் போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு கேஸ் ரீதியிலான ஒரு முயற்சிகள், ஒரு முக்கியமான ஃபைல்ல சைன் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு முக்கியமான பிரச்சனை கொடுத்து ஒரு பெரிய நபர்களிடம் பேச போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள், அரசு முறை காரியங்கள் ரீதியிலான ஒரு முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யும் போது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.